அனைவருக்கும் வணக்கம். 20 நாளில் ஆங்கிலம் தலைப்பில் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அதில் ஒரு சின்ன பிரேக் தான் இது. என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், பையன் வந்து இப்போ 12th முடிச்சிட்டான், அடுத்து காலேஜ் போய் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ண போகிற பையன் அங்கங்கே என்கொயரிக்காக போயிட்டுருக்காங்க. ஒவ்வொரு காலேஜாக என்கொயரி போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த என்கொயரி போகிற இடத்துல நம்ம கேட்குறதுக்கு சில சென்டென்சஸ் வேணும். ஸோ அந்த என்கொயரிக்காக போது என்னென்ன சென்டென்சஸ் நம்ம பயன்படுத்தலாம், அது இங்கிலீஷில் கேட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா கெத்தாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ பையனுக்கா அப்படின்னு கேட்டேன், பையனுக்கு மட்டும் இல்லை எனக்கும் தான் அப்படின்னு சொன்னார். ஸோ எல்லாத்துக்குமே பயன்படுகின்ற சென்டென்சஸ் தான் இது. ஒரு காலேஜ் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா என்னென்ன விஷயங்கள் நீங்கள் என்கொயரி பண்ணுவீங்க, என்னென்ன விஷயங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவீங்க, காலேஜ் போய் சேர்ந்த பிறகு என்ன பண்ணுவீங்க, ஹாஸ்டல் பற்றி என்கொயரி பண்ணும்போது என்னென்ன சென்டென்சஸ் பேசலாம், ஹாஸ்டலில் போய் ஜாயின் பண்ண பிறகு என்னென்ன சென்டென்சஸ் பேசலாம், அதை பற்றி ஒரு 100 யூஸ்ஃபுல் சென்டென்சஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு அட்மிஷன் அண்ட் இன்ட்ரடக்ஷன். ஒரு அட்மிஷனுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். அட்மிஷன் போகும்போது என்ன கேட்போம், நான் இப்போ காலேஜில் சேர வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோடனே முன்னாடி சொல்லுவோம் இல்லைங்களா, ஐ எம் ஹியர் டு ஜாயின் தி காலேஜ், ஐ எம் ஹியர் டு ஜாயின் தி காலேஜ், இல்லைனா ஐ ஹாவ் கம் டு ஜாயின் தி காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ வெளியவே வந்து பார்த்திங்கன்னா அந்த செக்யூரிட்டிகிட்ட நம்ம கேட்போம், அட்மிஷன் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா. வேர் இஸ் த அட்மிஷன் ஆஃபீஸ், வேர் இஸ் த அட்மிஷன் ஆஃபீஸ். நான் என்னுடைய எல்லா டாக்குமெண்ட்டுமே கொண்டு வந்திருக்கேன். ஐ ஹாவ் ப்ராட் ஆல் மை டாக்குமெண்ட்ஸ். சரி, காலேஜெல்லாம் இப்போ எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க, கிளாஸஸ்லாம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அட்மிஷன்லாம் முடிஞ்சுன்னு கேட்போம் இல்லைங்களா. வென் வில் த கிளாஸஸ் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, உண்மையாகவே காலேஜ் சேர்றது நினச்சா எனக்கு ஒரே எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஐ எம் எக்ஸைட்டட் டு ஸ்டார்ட் மை காலேஜ் லைஃப். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் முடிஞ்சிருச்சு, இப்போ அதாவது ஸ்கூல் லைஃப் முடிஞ்சிருச்சு, காலேஜ் லைஃப் இப்போ தான் ஆரம்பிக்க போகுது. ஸோ ஐ எம் எக்ஸைட்டட் டு ஸ்டார்ட் மை காலேஜ் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, நான் இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாமா, மே ஐ நோ த கோர்ஸ் டீட்டெயில்ஸ். இந்த அட்மிஷன் ஆஃபீஸில் இந்த சென்டென்சஸ் நம்ம பயன்படுத்துவோம். இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் நான் தெரிஞ்சுக்கலாமா, இப்போ ஏஐ அப்படின்ட்டு இருக்குன்னா ஏஐ கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நம்ம கேட்போம். நான் பிரின்ஸிபலை சந்திக்க விரும்புகிறேன், ஐ வாண்ட் டு மீட் தி பிரின்ஸிபால். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸை செலக்ட் பண்ணியிருக்கேன், ஐ ஹாவ் செலக்டட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இந்த இடத்துல அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு பதிலாக நீங்கள் என்ன செலக்ட் பண்ணீங்களோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் காலேஜில் இருக்கா, ஆர் த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள். கிளாஸ் ரூம்லாம் எங்கே இருக்குது, எங்களுக்கு காட்ட முடியுமா, நாங்கள் போகிறதுக்கு வழி காட்ட முடியுமான்னு சொல்கிறோம் இல்லைங்களா. கேன் யூ கைட் மீ டு தி கிளாஸ் ரூம். ஏன்னா கிளாஸ் ரூம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சில பேரண்ட்ஸ் பார்ப்பாங்க. ஸோ அப்போ அந்த அட்மிஷன் ஆஃபீஸில் யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட கேட்கலாம், கேன் யூ கைட் மீ டு தி கிளாஸ் ரூம். இப்போ அங்கே வந்து நம்மள மாதிரி ஒரு 4-5 பேர் வந்திருப்பாங்க இல்லைங்களா, அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பிடிச்சிக்கிறது, எப்படி அறிமுகமாகிக்கிறதுன்றதுக்காக ஒரு 10 சென்டென்சஸ் பார்க்கலாம். ஹாய், மை நேம் இஸ் கார்த்திக். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னு கேட்குறோம் இல்லைங்களா. விச் டிபார்ட்மெண்ட் ஆர் யூ இன், இல்லைனா விச் டிபார்ட்மெண்ட் ஆர் யூ கோயிங் டு ஜாயின் அப்படின்னு கூட கேட்கலாம். அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் எங்கேருந்து வரீங்க, வேர் ஆர் யூ ஃப்ரம். உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம், இட்ஸ் நைஸ் டு மீட் யூ. நம்ம கேண்டீன் போகலாமா, ஒரு டீ குடிக்கலாமா, ஏன்னா பசங்க அதிகமாக கேட்குற கேள்வியே போய் டீ குடிக்கலாமா, கேண்டீன் போகலாமா அப்படின்னு தான் சொல்லுவோம். ஷெல் வி கோ டு தி கேண்டீன். நீங்கள் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ண போகிறீங்களா, ஆர் யூ ஸ்டேயிங் இன் தி ஹாஸ்டல். ஹாஸ்டலில் தங்கியிருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு ஆர் யூ ஸ்டேயிங் இன் தி ஹாஸ்டல். நம்ம ஃபோன் நம்பர் மாற்றிக்கலாமா, ஃபோன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் ஷேர் பண்ணிக்கலாமா. லெட் அஸ் எக்ஸ்சேஞ்ச் ஃபோன் நம்பர்ஸ். ஓகே, நம்ம இனிமேல் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். நான் இங்கே தான் ஜாயின் பண்ண போகிறேன், இனிமேல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். வி கேன் பி குட் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஸ்கூல் லைஃப்லாம் எப்படி இருந்துச்சு நம்ம கேட்போம் இல்லைங்களா. ஹவ் வாஸ் யுவர் ஸ்கூல் லைஃப். நம்ம ஒரு ஸ்டடி குரூப்பை ஃபார்ம் பண்ணலாம். லெட்ஸ் ஃபார்ம் ஏ ஸ்டடி குரூப். காலேஜெலாம் போயிட்டால் ஸ்டடி குரூப்னு ஒன்று இருக்கும், ஸ்டடி ஃபார்ம்ன்ட்டு ஒன்று தனியாக இருக்கும். ஸோ லெட்ஸ் ஃபார்ம் ஏ ஸ்டடி குரூப். அதே கிளாஸ் ரூம் உள்ளே போகும்போது யார்கிட்ட பெர்மிஷன் கேட்போம். இது நார்மலான சென்டென்ஸ். உள்ளே வரலாமான்றதுக்கு மே ஐ கம் இன் சார் ஆர் மே ஐ கம் இன் மேடம். லேட்டாக வந்ததுக்கு சாரிப்பா, சாரி ஃபார் பீயிங் லேட். அதை கொஞ்சம் திரும்ப சொல்கிறீங்களா, கேன் யூ ப்ளீஸ் ரிப்பீட் தட். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோர்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் என்கொயரி பண்ணுவாங்க, தே சே சம்திங், ஏதோ நிறைய சொல்லுவாங்க, நம்மளுக்கு புரியாது. அப்போ என்ன சொல்லுவோம், கேன் யூ ப்ளீஸ் ரிப்பீட் தட்.
நீங்கள் சொன்ன தலைப்பு எனக்கு புரியல. ஐ டிட்ன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டாபிக். ஐ டிட்ன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டாபிக். ஏன்னா இப்போ ஏஐ பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறாங்க. ஸோ அந்த ஏஐ பற்றி புரியலன்னு நம்ம இப்படி சொல்லலாம். ஐ டிட்ன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டாபிக். அந்த நோட்ஸை கொஞ்சம் நாங்கள் கடன் வாங்கிக்கலாமா? கேன் ஐ பாரோ யுவர் நோட்ஸ்? கேன் ஐ பாரோ யுவர் நோட்ஸ்? இன்றைக்கி என்ன வீட்டு பாடம்? பசங்க கேட்பாங்க இல்லைங்களா, வாட் இஸ் டுடேஸ் ஹோம் ஒர்க்? வாட் இஸ் டுடேஸ் ஹோம் ஒர்க்? ஏதாவது அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்களா? இஸ் தர் எனி அசைன்மெண்ட்? இஸ் தர் எனி அசைன்மெண்ட்? இதை திரும்ப ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணு. ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் இட் ஒன்ஸ் மோர். ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் இட் ஒன்ஸ் மோர். ஒரு குரூப் ப்ராஜெக்ட் பண்ணலாமா? ஷெல் வி டூ எ குரூப் ப்ராஜெக்ட்? ஷெல் வி டூ எ குரூப் ப்ராஜெக்ட்? இந்த செமஸ்டருக்கு என்ன சிலபஸ்? வாட் இஸ் த சிலபஸ் ஃபார் திஸ் செமஸ்டர்? வாட் இஸ் த சிலபஸ் ஃபார் திஸ் செமஸ்டர்? அதே ஹாஸ்டலில் என்னுடைய ரூம் எங்கே ஒதுக்கியிருக்கீங்க? வேர் இஸ் மை ரூம்? வார்டனுடைய ஆஃபீஸ் எங்கே இருக்குது? வேர் இஸ் த வார்டன்ஸ் ஆஃபீஸ்? எனக்கு ஒரு போர்வை வேணும். ஐ நீட் எ பிளாங்கெட். ஐ நீட் எ பிளாங்கெட். சாப்பாடு அதாவது டைனிங் ஹால் எங்கே இருக்குது? வேர் இஸ் தி டைனிங் ஹால்? வேர் இஸ் தி டைனிங் ஹால்? எப்போ நைட் சாப்பாடு போடுவீங்க? வாட் டைம் இஸ் டின்னர் சர்வ்டு? ஏன்னா பர்டிகுலர் டைமில் தான் சாப்பாடெலாம் போடுவாங்க. காலையில் இந்த டைம் டு இந்த டைமுக்குள்ளே வரணும், மதியம் இந்த டைம் டு இந்த டைமுக்குள்ளே வரணும், நைட்டும் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வாட் டைம் இஸ் டின்னர் சர்வ்டு? குடிக்கிற தண்ணி எனக்கு கிடைக்குமா? கேன் ஐ கெட் ட்ரிங்கிங் வாட்டர்? கேன் ஐ கெட் ட்ரிங்கிங் வாட்டர்? என்னுடைய ட்ரெஸ்ஸை நான் துவைக்கணும். ஐ நீட் டு வாஷ் மை கிளாத்ஸ். ஐ நீட் டு வாஷ் மை கிளாத்ஸ். இங்கே வைஃபை இருக்கா? இஸ் தர் வைஃபை அவைலபிள்? இஸ் தர் வைஃபை அவைலபிள்? இந்த காலத்தில் பசங்க வந்து இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் போய் காலேஜே சேர்றானுங்க. எனக்கு வந்து வீட்டு ஞாபகமாக இருக்குது. ஐ ஃபீல் ஹோம் சிக். ஐ ஃபீல் ஹோம் சிக். ரூம் ஒழுங்காக டெக்கரேட் பண்ணலாம். லெட்ஸ் டெக்கரேட் அவர் ரூம். லெட்ஸ் டெக்கரேட் அவர் ரூம். அதே காலேஜ் லைஃப். காலேஜுக்குள்ளே போன பிறகு நான் ட்ராமா கிளப், நான் எக்ஸாம்பிளுக்கு ட்ராமா கிளப்பில் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நிறைய இங்கிலீஷ் கிளப் இருக்குது, நிறைய கிளப்ஸ் இருக்குது. ஸோ அவங்க பிடிச்ச கிளப் பேர் நம்ம பின்னாடி போட்டுக்கலாம். நான் நாடக கிளப்பில் சேர்ந்துருக்கேன். ஐ ஹாவ் ஜாயின்டு த ட்ராமா கிளப். நான் ஸ்போர்ட்ஸில் பங்கேற்க விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு பார்ட்டிசிபேட் இன் ஸ்போர்ட்ஸ். ஐ வாண்ட் டு பார்ட்டிசிபேட் இன் ஸ்போர்ட்ஸ். கல்ச்சுரல் ஃபெஸ்ட் எப்போ நடக்கும்? வென் இஸ் த கல்ச்சுரல் ஃபெஸ்ட்? வென் இஸ் த கல்ச்சுரல் ஃபெஸ்ட்? நம்ம செமினார் அட்டன் பண்ணலாம். லெட்டஸ் அட்டன் தி செமினார். லெட்டஸ் அட்டன் தி செமினார். காலேஜ் போயிட்டால் செமினார்லாம் சாதாரண விஷயம். நான் வந்து புக்ஸை வாங்கணும். ஐ நீட் டு பை டெக்ஸ்ட் புக்ஸ். ஐ நீட் டு பை டெக்ஸ்ட் புக்ஸ். எனக்கு மெட்டீரியல்லாம் வேணாம், நான் புக்கே வாங்கிக்கிறேன். லைப்ரரி எங்கே இருக்குது? வேர் இஸ் தி லைப்ரரி? வேர் இஸ் தி லைப்ரரி? எனக்கு காலேஜ் ஃபெஸ்ட்னால் ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் காலேஜ் ஃபெஸ்ட். ஐ லவ் காலேஜ் ஃபெஸ்ட். ஏன்னா இப்போ நிறைய ரீல்ஸ்லாம் பார்க்குறாங்க குழந்தைங்க. நேரில் போனால் தான் தெரியும் அந்த மாதிரி உண்மையாகவே நடக்குதா இல்லையான்ட்டு. எனக்கு என்னோடய இங்கிலீஷ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ் மை இங்கிலீஷ். ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ் மை இங்கிலீஷ். நான் போட்டித் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கேன். ஐ ஆம் ப்ரிப்பேரிங் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம். நிறைய குழந்தைங்க இப்போ காலேஜ் படிக்கும் போதே இந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இதெல்லாம் எல்லா குழந்தைங்களுமே ஆரம்பிச்சிருங்க. ஐ ஆம் ப்ரிப்பேரிங் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். எக்ஸாமுக்கு ஒன்றா படிக்கலாமா? லெட் அஸ் ஸ்டடி டுகெதர் ஃபார் எக்ஸாம். லெட் அஸ் ஸ்டடி டுகெதர் ஃபார் எக்ஸாம்ஸ். அடுத்ததாக ஒரு ஹெல்ப் கேட்குறதுக்கு, இந்த அசைன்மெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா? கேன் யூ ஹெல்ப் மீ வித் திஸ் அசைன்மெண்ட்? கேன் யூ ஹெல்ப் மீ வித் திஸ் அசைன்மெண்ட்? ஸ்காலர்ஷிப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது? ஹவு டு அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப்? ஹவு டு அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப்? என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் நான் எங்கே போய் பிரிண்ட் எடுக்கிறது? வேர் கேன் ஐ பிரிண்ட் மை டாக்குமெண்ட்ஸ்? வேர் கேன் ஐ பிரிண்ட் மை டாக்குமெண்ட்ஸ்? எக்ஸாமுக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது? ஹவு டு ரெஜிஸ்டர் ஃபார் தி எக்ஸாம்ஸ்? ஹவு டு ரெஜிஸ்டர் ஃபார் தி எக்ஸாம்ஸ்? உன் கால்குலேட்டர் எனக்கு கடன் கொடுக்குறியா? could you lend me your calculator? could you lend me your calculator? இந்த ப்ராஜெக்ட்டுக்கான கடைசி நாள் எது? வாட் இஸ் த டெட்லைன் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட்? வாட் இஸ் த டெட்லைன் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட்? டைம் டேபிள் எப்படா கண்டுபிடிக்கிறது? ஹவு டு ஃபைண்ட் தி டைம் டேபிள்? ஹவு டு ஃபைண்ட் தி டைம் டேபிள்? இந்த டாபிக் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? கேன் யூ எக்ஸ்பிளைன் திஸ் டாபிக் டு மீ? கேன் யூ எக்ஸ்பிளைன் திஸ் டாபிக் டு மீ? எங்கே ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும்? வேர் கேன் ஐ கெட் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்? வேர் கேன் ஐ கெட் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்? எப்படி நான் ஆன்லைன் போர்ட்டலை வந்து அக்சஸ் பண்ணுறது? ஹவு கேன் ஐ அக்சஸ் தி ஆன்லைன் போர்ட்டல்? ஹவு கேன் ஐ அக்சஸ் தி ஆன்லைன் போர்ட்டல்? இப்போ இந்த டெய்லி கான்வர்சேஷன், காலேஜ் போன பிறகு பசங்க சொல்கிறது, கேன்டீனில் இன்றைக்கி என்னடா ஸ்பெஷலு? வாட் இஸ் த டுடே ஸ்பெஷல் இன் தி கேன்டீன்? வாட் இஸ் டுடே ஸ்பெஷல் இன் தி கேன்டீன்? எப்பயும் போலதாடா அப்படின்னு தான் பதில் வரும். கிளாஸ்க்கு அப்புறமா மீட் பண்ணலாமா? ஷெல் வி மீட் ஆஃப்டர் கிளாஸ்? ஷெல் வி மீட் ஆஃப்டர் கிளாஸ்?
எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. ஐ எம் ஃபீலிங் டயர்ட் டுடே. ஐ எம் ஃபீலிங் டயர்ட் டுடே. உனக்கு எப்படா கிளாஸு? வாட் டைம் இஸ் யுவர் கிளாஸ்? வாட் டைம் இஸ் யுவர் கிளாஸ்? வா நம்ம நடந்து போகலாம். லெட்ஸ் கோ ஃபார் எ வாக். லெட்ஸ் கோ ஃபார் எ வாக். ஐயோ என் ஐடி கார்டை நான் மறந்துட்டேன்டா. ஐ ஃபர்காட் மை ஐடி கார்டு. ஐ ஃபர்காட் மை ஐடி கார்டு. இல்லைனா ஐ ஃபர்காட் டு பிரிங் மை ஐடி கார்டு கூட சொல்லலாம். என் மொபைலை நான் ரீசார்ஜ் பண்ணணும். ஐ நீட் டு ரீசார்ஜ் மை மொபைல். ஐ நீட் டு ரீசார்ஜ் மை மொபைல். இந்த வீக்கெண்ட் ஃப்ரீயாக இருக்கியா? ஆர் யூ ஃப்ரீ திஸ் வீக்கெண்ட்? ஆர் யூ ஃப்ரீ திஸ் வீக்கெண்ட்? நம்ம ஒரு ட்ரிப் பிளான் பண்ணலாமா? லெட்ஸ் பிளான் எ ட்ரிப். லெட்ஸ் பிளான் எ ட்ரிப். எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது. ஐ எம் ஃபீலிங் ஹங்க்ரி. ஐ எம் ஃபீலிங் ஹங்க்ரி. ஐ எம் ஃபீலிங் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஹங்க்ரி, போர்டு, ஹாப்பி இதெல்லாமே நம்ம பின்னாடி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதே ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்கு, மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பயன்படுத்திக்கிற சென்டென்ஸ் டோன்ட் கிவ் அப். முயற்சியை விட்டுறாத. அடுத்தது, உன்னால் கண்டிப்பாக முடியும். யூ கேன் டூ இட். யூ கேன் டூ இட். நேர்மறையாக திங்க் பண்ண. ஸ்டே பாசிட்டிவ். திங்க் பாசிட்டிவ். ஸ்டே பாசிட்டிவ். முயற்சியை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இரு. கீப் ட்ரையிங். கீப் ட்ரையிங். உன் எக்ஸாமுக்கு ஆல் த பெஸ்ட். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். உன் பெஸ்ட்டை நீ பண்ணு. லெட்ஸ் டூ யுவர் பெஸ்ட். இல்லையா லெட் அஸ் டூ அவர் பெஸ்ட். உன்னை ஃபஸ்ட்டு நீ நம்பு. பிலீவ் இன் யோர் செல்ஃப். பிலீவ் இன் யோர் செல்ஃப். ஒவ்வொரு நாளும் ஒரு புது தொடக்கம் தான். எவ்ரி டே இஸ் எ நியூ பிகினிங். எவ்ரி டே இஸ் அ நியூ பிகினிங். அதாவது தப்புலேருந்து நம்ம கற்றுக்குறோம். ஸோ மிஸ்டேக்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் லேர்னிங். மிஸ்டேக்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் லேர்னிங். ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். சக்ஸஸ் கம்ஸ் வித் ஹார்ட் ஒர்க். சக்ஸஸ் கம்ஸ் வித் ஹார்ட் ஒர்க். அதே ஒரு எமர்ஜென்சி ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா எப்படி பண்ணுறோம்னா, எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாத மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. ஐ எம் ஃபீலிங் சிக். ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ ஹங்க்ரி, போர்டு, சிக். இந்த இடத்துல சிக் பண்ணிகிட்ருக்கோம். பக்கத்தில் எங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குது? வேர் இஸ் த நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல்? வேர் இஸ் த நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல்? ஐயோ என் பர்ஸை நான் லூஸ் பண்ணிட்டேன். ஐ மீன் பர்ஸை இழந்துட்டேன். ஐ லாஸ்ட் மை பர்ஸ். ஐ லாஸ்ட் மை பர்ஸ் ஆர் ஐ லாஸ்ட் மை வாலெட். என் பாஸ்வேர்ட் மறந்துட்டேன். இது அதிகமாக நடக்கும். ஐ ஃபர்காட் மை பாஸ்வேர்ட். என் பேக் யாரோ திருடிட்டாங்க. பேக்கில் இருக்கிற சாப்பாடு தான் திருடுவாங்க. ஒரு சில டைம் பேக்கே திருடுவாங்க நம்ம பசங்க. ஸோ சம்மன் ஸ்டோல் மை பேக். யாரோ திருடிட்டாங்க. நான் என் பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணணும். ஐ நீட் டு கால் மை பேரண்ட்ஸ். ஐ நீட் டு கால் மை பேரண்ட்ஸ். அதாவது ரூமை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுறீங்களா? கேன் யூ ஹெல்ப் மீ ஃபைண்ட் மை ரூம்? கேன் யூ ஹெல்ப் மீ ஃபைண்ட் மை ரூம்? பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன். ஐ மிஸ்டு த பஸ். ஐ மிஸ்டு த பஸ். எனக்கு ஒரு டாக்டர் இமீடியட்டாக தேவை. ஐ நீட் எ டாக்டர் இமீடியட்லி. ஐ நீட் எ டாக்டர் இமீடியட்லி. ஏதாவது பிரச்சனைனா ஃபஸ்ட்டு வார்டனை காண்டாக்ட் பண்ணேன். ப்ளீஸ் காண்டாக்ட் தி வார்டன். ப்ளீஸ் காண்டாக்ட் தி வார்டன். அதே அந்த நாள் முடியும் போது, தூங்க போகும்போது நம்ம என்னென்னலாம் சொல்லுவோம். குட் நைட், see you tomorrow. நாளைக்கு பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லுவோம். டேக் கேர், பத்திரமா இருடா. இப்போலாம் டேக் கேர் டிசி ஆயிடுச்சு. நம்ம மீண்டும் சேர்ந்து படிக்கலாம் நாளைக்கு. லெட்ஸ் ஸ்டடி அகைன் டுமாரோ. ஏன்னா இப்போ படிப்பு முடிச்சுட்டு கிளம்பும் போது இந்த வார்த்தையை சொல்லலாம். இன்றைக்கி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இட் வாஸ் ஏ லாங் டே. இட் வாஸ் ஏ லாங் டே. நான் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரத்தில் தூங்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு ஸ்லீப் ஏர்லி டுடே. ஐ எம் கோயிங் டு ஸ்லீப் ஏர்லி டுடே. இன்றைக்கி உண்மையாகவே நல்ல நாள்டா. டுடே வாஸ் எ குட் டே. உன் ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹெல்ப். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹெல்ப். நம்ம நாளைக்கு லைப்ரரியில் பார்க்கலாம். see you at the library tomorrow. see you at the library tomorrow. நாளைக்கு கிளாஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். லெட்ஸ் ப்ரிப்பேர் ஃபார் டுமாரோஸ் கிளாஸ். லெட்ஸ் ப்ரிப்பேர் ஃபார் டுமாரோஸ் கிளாஸ். எப்பயுமே உற்சாகமாக இருக்கணும், என்கரேஜிங்காக இருக்கணும். லெட்ஸ் ஸ்டே மோட்டிவேட்டட். ஆல்வேஸ் ஸ்டே மோட்டிவேட்டட். ஆக்சுவலாக இந்த 100 சென்டென்சஸுமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக பயன்படும். இப்போ 12th முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பேரண்ட்ஸும் கண்டிப்பாக அதை நோட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.